ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பழைய பேண்ட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பழைய பேண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேண்ட்டுடைய டாப் போர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாடாவை தனியாக கழட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த பேண்ட்டுடைய டாப் போர்ஷனில் ஒரு பாதியை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், சென்டரில் வந்து அந்த நாட் போடுற இடத்துல தையல் இருக்கும் இல்லைங்களா, அந்த தையல் இருக்க இடத்துல கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அதே மாதிரி கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தையல் எங்கே இருக்கோ அந்த போர்ஷனில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாதி அளவுக்கு கிளாத்தை கட் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சு விட்டுட்டு நம்ம எங்கே கட் பண்ணமோ அந்த 2 சைடை மட்டும் ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எக்ஸ்ட்ராஸ் ஏதாச்சும், அதாவது அந்த நூல் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட டைலர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து தச்சு முடிச்சிடலாம். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி நல்லா தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் தச்சு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தச்சு முடித்த பிறகு டாப்பில் வந்து ஒரு சைடில் மட்டும் நம்மளுக்கு ஓப்பன் இருக்கும். அடுத்தது அதே பேண்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சைடு, அதாவது ஒரு பாதி தான் கட் பண்ணோம் இல்லைங்களா, அடுத்த பாதியில் அந்த நாடாக இருந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த போர்ஷனை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூல்லாம் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. விளக்கோ கேண்டிலோ ஏதாச்சும் ஒன்றுத்தில் இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நூல் வந்து மேலே மேலே பிரிஞ்சு வராமல் இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. நான் வந்து நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயுமே கொஞ்சம் நூல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதையுமே இந்த மாதிரி நான் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் பண்ண பிறகு பார்க்கவே நீட்டாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி எடுத்த பிறகு இப்போ நம்ம இந்த நாடாக இருந்த அந்த போர்ஷனை லேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த லேஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஃபஸ்ட்டு தச்சு எடுத்துக்கலாம். நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து கைப்பிடி மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறதால நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தையல் போட்டு கட் பண்ணி அந்த கையை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் தச்சு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தச்சு முடித்த பிறகு இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி நம்ம வச்சு தச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். மனோஜ், ஜெயபாலன், சந்தியா, ரகு, அன்னபூரணி, குமரி, சந்தானம், தாரா, நாகராஜன், சங்கரி, கிருஷ்ணன், சாந்தினி, கனகவல்லி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் 2 சைடுமே தச்சு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு க்யூட்டான ஒரு பேக் கிடச்சிருக்கு. இப்போ இந்த பேக்குக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்காக, லாக் பண்ணுறதுக்காக அதே பேண்ட்டுடைய கால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பட்டன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த பட்டன்ஸை நம்ம அழகாக வந்து நான் தைக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உள்பக்கம் திருப்பி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இப்படியே தைச்சா கரெக்டாக இருக்குன்றதால நான் ஃபஸ்ட்டே தச்சு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் பேக்கை திருப்பிட்டு அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பட்டன்ஸை வந்து அழகாக நம்ம தச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லாக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட ஜிப் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஜிப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஜிப்பை விட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தச்சு முடிச்சிட்டேன். அப்படின்னா வில்க்ரோ கூட நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய க்யூட்டான பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஓல்டு பேண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பேக் ரெடி பண்ணியாச்சு. இந்த பேக்கை நீங்கள் அழகாக வந்து நோட் புக்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கில் 2 நோட் வரலும் தாராளமாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸ்லாம் போட்டு குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நோட் புக்ஸை உள்ளே வச்சுட்டு அந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி நம்ம ஷோல்டர்லேயும் ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கையில் கூட நம்ம அப்படியே பிடிச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பார்த்துட்டு ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர்
2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஷாம்பு பாட்டில், அதாவது பழைய ஷாம்பு பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை வந்து 2 சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாட்டிலுடைய ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பா ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் பா ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். டாப்லேயும் பாட்டம்லேயும் ஒரு போர்ஷனும் சென்டரில் வந்து ஒரு போர்ஷன் இருக்க மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெளிப்பக்கமாக வளைச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 3 ஹூக் வந்து இருக்க மாதிரி கிடச்சிருக்கும். அடுத்தது அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் லைட்டாக வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு டெக்கரேஷன் தேவையில்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஆர்கனைசரை சூப்பரான ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் பார்க்கவே நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பெயிண்ட் பண்ணி எடுக்கிறது. இப்போ நம்ம பேக் சைடில் ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஒரு சூப்பரான கீ செயின் ஸ்டாண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாவே வெயிட் தாங்குங்க. இந்த ஒரு ஷாம்பு பாட்டிலில் நீங்கள் 3 கீஸ் வரலும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கபோர்டில் கீழே வந்து பேப்பர்ஸ் போட்டு அதுக்கு மேலே பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நாளடைவில் அது என்ன ஆகுன்னா ரொம்பவே அழுக்கு படிஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி பட்டாலோ இல்லை எண்ணெய் பட்டாலோ வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரைஸ் பேக் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரைஸ் பேக்கை அதுக்கு கீழே போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரைஸ் பேக்குடைய 2 சைடையுமே ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த் வந்து பெருசாக கிடச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 ஓரங்களையுமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். சென்டரில் இருக்குது இல்லைங்களா, அடிப்பகுதியில் அந்த போர்ஷனை கட் பண்ணாதீங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு லென்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் மெஷர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் அந்த பேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்லாப் ஃபுல்லாகவே நான் போட போகிறேன். இன்னொரு ஸ்லாப்பில் பாதி அளவுக்கு மட்டும் போட்டு எடுத்துக்க போகிறேன் இந்த ஷீட்ஸை. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஷீட்ஸ் வந்து ஆன்லைனில் கூட விற்குது. நம்ம காசு கொடுத்து ஆன்லைன்லேருந்து வாங்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ரைஸ் பேக்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் குப்பையில் தூக்கி போடுவோம். அதையே வந்து அழகாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கும் உழைக்குங்க உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அழகாக போட்டு விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்கவும் நீட்டாக இருக்கும். தண்ணி பட்டாலோ இல்லை ஆயில் பட்டாலோ ஒன்றுமே ஆகாதுங்க. தண்ணி பட்டாலும் துடைச்சிடலாம், ஆயில் பட்டாலும் அழகாக வந்து துடைச்சி ரிமூவ் பண்ணிடலாம் கிளாத் வச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நான் தேவையான இடத்தெல்லாம் போட்டு விட்டுட்டேன். ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூஜை பாத்திரங்களை, அதாவது கறி படிஞ்சிருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை எப்படி வந்து ஈஸியாக கை வலிக்காமல் தேய்ச்சி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் வந்து செங்கல் வந்து 2 பீஸ் வந்து குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன். அந்த செங்கலை வந்து நல்லா வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இடிக்கல் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடிக்கல்லில் போட்டு இடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு பவுடர் மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம அந்த பொடியை வந்து எடுத்துக்கலாம். செங்கல் பொடி கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனும் சால்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே விம்பார் சோப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த விம்பார் சோப்பை இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நைஃப் வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு பொடி பொடியாக கிடச்சிரும் அந்த சோப்பு. லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த பவுடரை நிறைய குவான்டிட்டியில் கூட நீங்கள் ரெடி பண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறீங்களோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பொடியில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துருக்க அந்த பூஜை பாத்திரத்தை அழகாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. வேறு எந்த பொருளுமே தேவையில்லை. இந்த ஒரு பொடி இருந்தால் போதும், உங்களுடைய பூஜை பாத்திரங்கள் சூப்பராக தங்கம் போல் ஜொலிக்கோங்க. நான் தேய்ச்சி முடிச்சுட்டு நல்லா வந்து குடிக்கிற தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த கறி வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. 90% வந்து ரிமூவ் ஆகிடுச்சுங்க.
எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். வேறு எந்த பொருளுமே நம்ம ஆட் பண்ணலை. லெமனோ அப்படி இல்லைனா புளியோ எதுவுமே ஆட் பண்ணலை. நான் ஆட் பண்ணது 4 பொருள் தான். செங்கல் பொடி, மஞ்சள் தூள், கல் உப்பு, அப்படி இல்லைனா சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் விம்பார் சோப்புடைய அந்த பவுடர். இந்த 4 பொருளையும் சேர்த்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்திங்கன்னா போதும், சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.